தமிழகத்தில் ஊழல் செய்துவிட்டு சிறையிலிருந்து வெளியில் வந்தால் தியாகிகளாக மாறிவிடுகிறார்கள் என முன்னாள் ஆளுநர் தமிழிசை கூறினார். இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா செல்ஃபி எடுக்கிறாங்களாம் அவர் கூட. எங்க போய் சொல்றது இத? அதாவது ஜாமீன் தான் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விடுதலை ஆனதை போல கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேல பொய் வழக்கில் இருந்து விடுதலை ஆவேன்னு சொல்றார். யார சொல்றார்? செந்தில் பாலாஜி. பொய் வழக்கு போட்டது அப்ப தமிழக முதலமைச்சர்னு சொல்றாரா? ஆக இதை தெரிந்து கொண்டே முதலமைச்சர் அவர்களும் தான் போட்ட வழக்கு தான் பலமுறை குற்றம் சாட்டியவர் என்று இல்லாமல் அவரை தியாகி போல் முன்னிறுத்துவது மிக வேடிக்கையான ஒன்று. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி சார் பதிவாளர் அலுவலகத்தில் திடீர் சோதனையில் ஈடுபட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் கணக்கில் வராத 4,24,000 ரூபாய் மற்றும் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். இது தொடர்பாக இணைப்பதிவாளர் ஆனந்த முத்துவிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி சரவணன் விசாரணை மேற்கொண்டார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சி அலுவலக வளாகத்தில் போலீசார் முன்னிலையில் அதிமுக கவுன்சிலர் ஒருவர் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நகராட்சி தலைவர் மெஹரிபா பர்வீன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர் ஒருவர் டம்ளரை தூக்கி எறிந்த விவகாரத்தில் அக்கட்சியைச் சேர்ந்த 9 கவுன்சிலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதால் அவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு அவர்கள் வெளியே வந்தபோது திமுக அதிமுக நிர்வாகிகள் போட்டி கோஷம் எழுப்பினர். கோவை மாவட்டம் தேக்கம்பட்டியைச் சேர்ந்த பத்மஸ்ரீ விருது பெற்ற 108 வயது பாப்பம்மாள் பாட்டி உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஹிந்தி திணிப்பிற்கு எதிரான போராட்டம் முதல் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் வரை அவர் கலந்து கொண்டதாகவும் இறுதி மூச்சு வரையில் சுறுசுறுப்பாக வேளாண் பணிகளை பார்த்ததாகவும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இயற்கை விவசாயத்தில் ஈடுபாடு கொண்ட பாப்பம்மாள் பாட்டிக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கிய நிலையில் பாப்பம்மாள் பாட்டியை பிரதமர் மோடி நேரில் சந்தித்து ஆசி பெற்றார் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள சிஎஸ்ஐ மைதானத்தில் அரசு பொருட்காட்சியை சபாநாயகர் அப்பாவுடன் சேர்ந்து திறந்து வைத்த அமைச்சர் மூப்பே சாமிநாதன் 64 பயனாளிகளுக்கு சுமார் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் தனிநபர் வருமானம் உயர்ந்துள்ளதாக அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்தார். சென்னை போரூரில் நேற்று பெய்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. போரூர் ராஜகோபால் நகர் பகுதியில் வீடுகளை மழைநீர் சூழ்ந்து குளம்போல் தேங்கியுள்ளதாக குடியிருப்பு வாசிகள் தெரிவித்துள்ளனர். மாநகராட்சி மற்றும் அரசின் பிற துறையினர் மழைநீரை உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மண்ணடியில் மழைநீர் மேல் புதிதாக தார் சாலைகள் அமைத்த சம்பவம் தொடர்பாக மாநகராட்சி விளக்கமளித்துள்ளது. புதன்கிழமை இரவு சாலை பணியை மேற்கொள்ள தார் கலவை கொண்டு வந்த போது மழை இல்லாமல் இருந்த நிலையில் சாலை அமைக்கும் போது மழை வந்து விட்டதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அமைக்கப்பட்ட சாலை முறையாக இல்லாததால் மீண்டும் அதனை மில்லிங் செய்துவிட்டு தார் சாலை அமைக்க ஒப்பந்த நிறுவனத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சி குறிப்பிட்டுள்ளது. 3 ஆண்டுகளுக்கு சாலையை பராமரிக்கும் நிபந்தனையுடன் ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டதால் தற்போது ஏற்பட்டுள்ள செலவுகளை ஒப்பந்த நிறுவனமே ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செஸ் போட்டியை ஒலிம்பிக் போட்டிகளில் சேர்த்தால் நன்றாக இருக்கும் என்று கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா தெரிவித்துள்ளார். 45வது செஸ் ஒலிம்பியாட்டில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய செஸ் வீரர்களுக்கு சென்னையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் வீரர்கள் குகேஷ், பிரக்யானந்தா, வைஷாலி, அர்ஜுன் கல்யாண், ஸ்ரீநாத் நாராயணன் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். வேலம்மாள் பள்ளியைச் சேர்ந்த அவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் 40 லட்சம் ரூபாய் ஊக்குவிப்பு தொகை வழங்கப்பட்டது. நம்ம ஓப்பன் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா 11 மேட்சஸ்ல 10 மேட்சஸ் வின் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு மேட்ச் தான் ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். நம்ம இவ்வளோ டாமினண்ட்டாக ஜெயிச்சிருக்கோம் அண்ட் 2த்துலையுமே ஜெயிச்சிருக்கோம். அண்ட் ஐ திங்க் போன வருஷம் வந்து சென்னையில் நடந்த செஸ் ஒலிம்பியாடில் வந்து நம்ம 2 டீமுமே ஓப்பன்லேயும் சரி உமன்லேயும் சரி ரெண்டுமே வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து கடைசி நேரத்தில் தான் தவற விட்டோம் கோல்டு மெடலை. ஸோ பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருந்தோம். ஸோ இதான் இந்த வாட்டி வந்து நாங்கள் எல்லாரும் மோட்டிவேட்டடாக ஆடினோம். ஸோ எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கோம்.
மீண்டும் சொத்து வரியை உயர்த்த சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு குடியிருப்புகளுக்கான சொத்து வரி 50% இருந்து 150% வரை உயர்த்தப்பட்டது. இடம், கட்டடத்தின் அளவை பொறுத்து மக்களுக்கான சொத்து வரியில் வித்தியாசம் இருந்தது. இந்த நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சொத்து வரியை 6% வரை உயர்த்துவது தொடர்பாக சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதேபோன்று குப்பை மற்றும் கட்டட கழிவுகளை கொட்டுபவர்கள் தங்களது கடைகளில் குப்பை தொட்டி, குப்பை கூட இல்லாத வியாபாரிகளுக்கு அபராதம் உயர்த்தவும் மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. புத்தக வாசிப்பு மட்டுமே நம்மை அறிவாளியாக, திறமையானவர்களாக மாற்றும் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கூறினார். விருதுநகரில் வரும் அக்டோபர் 7ஆம் தேதி வரையில் நடைபெறவுள்ள புத்தக கண்காட்சியை நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசுடன் இணைந்து அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் பச்சையப்பன் கல்லூரி வளாகத்தில் இன்று நடைபெறவுள்ள திமுக பவள விழாவில் பங்கேற்க முதலமைச்சர் வருகை தருவதை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. பொன்னேரிக்கரை வழியாக காஞ்சிபுரம் நகரத்திற்குள் வரும் வாகனங்கள் கீழம்பி மற்றும் வெள்ளைக்கேட் வழியாக செல்லவும், காஞ்சிபுரத்திலிருந்து செங்கல்பட்டிற்கு செல்லும் வாகனங்கள் பழைய ரயில் நிலையம் வையாவூர் வழியாக செல்லவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மதுரை கள்ளிக்குடி அருகே பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1,14,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. லஞ்ச ஒழிப்புத்துறை DSP சத்யசீலன் தலைமையிலான போலீசார் நடத்திய சோதனையில் கணினி அறையின் பீரோவில் இருந்து 61,000 ரூபாயும், பத்திரங்கள் வைக்கப்பட்டிருந்த அறையில் இருந்து 53,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. பொறுப்பு சார் பதிவாளர் புஷ்பலதாவிடம் விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் தெரிவித்தனர். புவிசார் குறியீடு பெற்ற கொடைக்கானல் பூண்டு மற்றும் பிற பூண்டு வகைகளை கண்டுபிடிக்க நபார்ட் வங்கி மற்றும் அன்னை தெரசா பல்கலைக்கழகம் சார்பில் 350 ரூபாய் விலையில் கையடக்க பெட்டகம் அறிமுகம் செய்யப்பட்டது. பூண்டினை நசுக்கி ரசாயன திரவம் மற்றும் ரசாயன பொடியை கலந்து அதில் உருவாகும் திரவத்தை வடிகட்டினால் கிடைக்கும் நிறத்தின் அடிப்படையில் பூண்டின் வகையை தெரிந்து கொள்ளலாம் என்று பல்கலைக்கழக அதிகாரிகள் தெரிவித்தனர். கொடைக்கானல் பூண்டு காபி நிறமாகவும், நீலகிரி பூண்டு கருஞ்சிவப்பு நிறமாகவும், மற்ற பூண்டுகள் மஞ்சள் நிறமாகவும் காட்டும் என்றும் சோதனையில் நிரூபித்தனர். இதுக்கு அடுத்து யூஸ் பண்ணுற இந்த கலர் சொல்யூஷன் ஆட் பண்ணோன்னே ஒரு கலர் கொடுக்கும். அது இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். நண்பன் மூலமாக லஞ்சம் பெற்றதாக செங்கல்பட்டு மாவட்டம் தண்டரை கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பித்திருந்த தன்னிடம் லஞ்சம் கேட்பதாக புகழேந்தி என்பவர் ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் அளித்தார். அவர்களது ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட ரசாயனம் தடவப்பட்ட 7,000 புகழேந்தியிடமிருந்து பழனி என்பவர் வாங்கி VAO சுதாகரிடம் கொடுத்தபோது மறைந்திருந்த போலீசார் கையும் களவுமாக இருவரையும் பிடித்தனர். ஆபரேஷன் அகழை திட்டத்தில் திருச்சி KK நகரைச் சேர்ந்த மீனாட்சி என்பவரின் வீட்டில் சோதனை நடத்தி 70 சவரன் நகை, சுமார் 19 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 10 நில ஆவணப்பத்திரங்களை போலீசார் மீட்டனர். நில அபகரிப்பாளர்கள் மீதான இந்நடவடிக்கையின் கீழ் சாத்தனூரைச் சேர்ந்த அண்ணாமலை வீட்டில் நடத்தப்பட்ட சோதனை அடிப்படையில் அவரது தோழி வீட்டில் சோதனை நடத்தி கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்து வருமான வரித்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. செந்தில் பாலாஜிக்கு அமைச்சரவையில் இடம் வழங்க வேண்டும் என்று தான் பரிந்துரைக்க முடியுமா? முதல்வர் முடிவெடுத்தால்தான் அதை அனைவரும் ஏற்றுக்கொள்வோம் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். அதாவது நிரூபிக்கப்படாத ஒரு குற்றச்சாட்டுக்கு சிறையிலிருந்து வந்திருக்கார், பிணை பெற்று இன்றைக்கு வந்திருக்கிறார்னு எல்லாரும் சொல்றீங்க. வெளியே வந்துட்டாருன்னு கூட சொல்லக்கூடாது, பிணைன்னு தான் சொல்றேன். வந்திருக்காரு, போயிருக்காரு. இதை பற்றியெல்லாம் முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து யாருக்கிட்ட என்ன கேள்வியை கேட்கணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியுமா? முதலமைச்சர் கையில் இருக்கு. எனக்கே என்னை நியமிக்கிறதுனாலே முதலமைச்சர், நான் போய் இன்னொருத்தரை நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா? முதலமைச்சர் எந்த முடிவு எடுத்தாலும் அதை அனைவரும் ஏற்றுக்கொள்ளும். அது அவர் கையில தான் இருக்கு. அவரை பார்த்து அந்த சென்னை வேப்பேரியில் உள்ள பீடா கடைக்கு காரில் கடத்தி வரப்பட்ட 50,000 ரூபாய் மதிப்புள்ள குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரையும் பறிமுதல் செய்தனர்.
பீடாவில் பயன்படுத்தப்படும் ஜர்தா பாக்கெட் கடத்தல் குறித்த ரகசிய தகவலில் போலீசாருடன் இணைந்து உணவு பாதுகாப்புத் துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். சென்னை போரூரை அடுத்த ஐயப்பன் தாங்கல் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனங்களை நிறுத்தியும் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியும் ஆட்டோவில் வீலிங் செய்தவர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.